அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல. மதுரை மாவட்டத்தின் இணைச் செயலாளராக பணிபுரிபவர் திரு கே முருகேசன். அவர் தன்னோட மனைவி பேரில் ஏஜி ஆஃபீஸில் வந்திருந்த பிபிஓவில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்து எழுத்துப்பிழை இருந்ததை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். மதுரை மாவட்ட தலைவர் ஒவ்வொரு ஆய்வு கூட்டத்திலையும் சரி, செயற்குழு கூட்டத்திலையும் சரி, இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்திருக்க எல்லாருமே உடனடியாக போய் வீட்டில் போன உடனே அவங்கவுங்க பிபிஓவை பர்சனல் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரை ஏஜி ஆஃபீஸ்லேருந்து வந்ததை எடுத்து பாருங்கள். என்னடா ஏஜி ஆஃபீஸ்லேருந்து சேங்ஷன் ஆகி வந்து 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். நம்ம பென்ஷன் சேங்ஷன் பண்ணி வந்ததோடு அந்த ஏஜி ஆஃபீஸ்லேருந்து வந்து உத்தரவை பார்க்குறதில்ல. சிலர் வந்து மஸ்டரிங்காக எடுத்துகிட்டு பிபிஓவை எடுத்துக்கிட்டு எங்கே அவங்க வந்து பென்ஷன் வாங்குகிறாங்களோ அந்த சம்மந்தப்பட்ட சப் ட்ரெஷரிலையோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிலையோ போய் மஸ்டரிங் அப்படின்னு சீல் மாத்திரம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் என்ன பார்க்குறது இல்லைன்னா தன்னுடைய ஸ்பவுஸ், அதாவது ஸ்பவுஸ்னால் ஆண் கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஜென்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு, இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் வந்து பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் அவங்களோட மாப்பிள்ளைக்கு, அந்த மாதிரி எல்லாம் பெயரெல்லாம் போட்டிருக்கா, சரியாக போட்டிருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, இல்லை டேட் ஆஃப் பர்த் இருக்கா, ஏஜ் இருக்கா, எல்லா விவரமும் பிபிஓவில் இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு செயற்குழு கூட்டத்திலையும் வலியுறுத்திக்கிட்டே வந்ததை பார்த்த திரு கே முருகேசன் அவர்கள் தன்னுடைய மனைவி பெயர் வந்து அவர் வந்து இணைச் செயலாளராக பணிபுரிகிறார். திரு கே முருகேசன் மாவட்ட மையத்தில் தன்னுடைய மனைவி பெயர் வந்து DHANUSHADEVA தனுஷா தேவி. டிஹெச் போட்டு வந்துருச்சு ஏஜி ஆஃபீஸ்லேருந்து. ஆனால் ஆக்சுவலாக இருக்கிறதுக்கு DANUSHADEVA தனுஷா தேவி அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். சார், நீங்கள் ஏஜி ஆஃபீஸில் வந்த உத்தரவை நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ட்ரெஷரியில் ஒன்றும் செய்ய முடியாது சார். எங்கே பென்ஷன் வாங்குறீங்கன்னு கேட்டவுடனே நான் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரில் தான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாருங்க மதுரையில். உடனே அவர்கிட்ட சொல்லி, சார் நீங்கள் இங்கே கேட்டு பிரயோஜனம் இல்லை, அதனால் நீங்கள் பேசாமல் என்ன செய்யுங்க, ஏஜிக்கே உங்கள் டிபார்ட்மெண்ட் மூலமாக யார் உங்களுக்கு பென்ஷன் ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டியோ அவங்க மூலமாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அலாங் வித் தி பிபிஓ காப்பி, அந்த நேம் எங்கே கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த பேஜுக்கு, பிபிஓட ஃபஸ்ட்டு பேஜு, அவங்களுக்கு வந்து நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உரிய ஆதாரங்களாக ஆதார் கார்டு, மற்றபடி அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அந்த படித்ததுக்குடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ இல்லை காலேஜ் சர்டிஃபிகேட்டோ இல்லை வேறு பேன் கார்டு இல்லை பாஸ்போர்ட்டு, இதில் வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரியான கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதற்குண்டான ஆதாரங்களை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அந்த மனுவோட அட்டாச் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தோடனே அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் மதுரையில் இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸர் மூலமாக போய் நேரடியாக ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்து வந்தார். கொடுத்து வந்ததும் ட்ரிப்ளிகேட்டில் எதை கொடுத்தாலுமே 3 காப்பி கொடுக்கணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ரெக்கமெண்டிங் ஆஃபீஸர் வச்சுக்கிடுவாங்க, 2 வந்து ஏஜிக்கு போகும் 2 காப்பியும், அதாவது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் காப்பியும் 2, எந்த பேஜில் இந்த மிஸ்டேக் இருக்குது பிபிஓவில் அப்படிங்கிறதும் 2 காப்பி, ப்ளஸ் வந்து என்னென்ன அந்த ஏஜுக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன ரிலேட்டட் ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ இல்லை பாஸ்போர்ட்டோ எதுக்கு சப்மிட் பண்ணாலுமே எல்லாத்துக்கும் ரெலவெண்ட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பி 3 காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்ச உடனே அது அங்கேருந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க ஏஜி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஜனவரிலேயே அவருக்கு அந்த லெட்டர் காப்பி வந்துருச்சு. முருகேசனுக்கு காப்பி மார்க் பண்ணியிருந்தாங்க, ஏஜிக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டோங்க அப்படின்னு காப்பீட்டு திரு முருகேசன் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, சார் என்னோடய கேஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாருங்க. முந்தா நாள் மதியம் வாக்கில் அவர் ஃபோன் பண்ணார். சார், இந்த மாதிரி ஏஜி ஆஃபீஸ்லேருந்து இந்த நேம் கரெக்ஷன் போட்டு எனக்கே உத்தரவு வந்துருச்சு சார், என் ஒய்ஃபோட பேர் என்ன நான் கேட்டிருந்தனோ அந்தபடி கரெக்டாக அவங்க ஏஜி ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டு சரி பண்ணி எனக்கு ஆர்டர் போட்டிருக்குறாங்க. அதில் வந்து எனக்கு ஆர்டர் போட்டு நேராக ட்ரெஷரிக்கு போய் அப்ரோச் பண்ணி, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரில் நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்கன்னா அங்கேயே அப்ரோச் பண்ணி இந்த காப்பியை காமிச்சு அவங்க ரெக்கார்டில் திருத்திக்கிறங்க அப்படிங்கிறதாக டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க சார். எனக்கு வந்து இந்த மாதிரி நேம் கரெக்ஷன் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். 4-5 மாதம் கடந்தாலுமே ஏஜ் ஆஃபீஸ்னு கரெக்டாக என்னோடய ஒய்ஃப் பேரை போட்டு விட்டாங்க சார் அப்படின்னு சொன்னார். எதுக்காக இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக மதுரை மாவட்டத்தில் ஒரு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காணொலியில் சொல்கிறாருன்னா, இது போன்ற நிகழ்வுகள் உங்கள் வீட்லேயும் இருக்கலாம். நீங்கள் ஸ்பவுஸ் ஆம்பளையாக இருந்துன்னா உங்கள் ஒய்ஃப் பேருக்கு, இல்லை ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து அவங்களோட கணவர் வந்து ஸ்பவுஸாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட நேம் கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கா, ஏஜ் சரியாக இருக்கா, எல்லா விதத்தையுமே பிபிஓட பார்ட் 2 ஆஃப் தி பிபிஓவில் எல்லா விஷயமும் இருக்கும்.
அதை உடனடியாக சரி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஜனவரியில் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு இப்போ ஜூன் எண்டில் வந்து அவருக்கு ஆர்டர்ஸ் வந்துருச்சு. அவர் ஹி வாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி. சார் நீங்கள் சொன்னீங்க, ஒரு மீட்டிங்கும் சொல்லிகிட்டே இருந்தீங்க, அதை வச்சு நான் ஃபாலோ பண்ணி எங்கள் ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மூலமாக ஏஜி ஆஃபீஸுக்கு அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ஆர்டர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்னு சொன்னார். அதே போல் எம் அழகர்சாமின்னு சொல்லிட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் இருக்கிறாரு நம்ம மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும். அவருக்கு வந்து கம்யூட்டேஷன் ரெஸ்ட்ரேஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொல்லி கடந்த மதுரை மாநகர நடத்தின செயற்குழு கூட்டத்தில் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். சார் என்னோடய பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். அவர் ரிட்டையர்ட் தாசில்தார். கம்யூட்டேஷன் பண்ணி 15 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க சார். இருந்தாலும் மேற்கொண்டு தொகை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் ட்ரெஷரில் ஒவ்வொரு தடவையும் ரெப்ரசன்ட் பண்ணி பார்க்குறேன், அவங்க என்ன நிறுத்துகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அதை பற்றியும் சொல்லியிருந்தோம். ட்ரெஷரியில் வந்து இந்த மாதிரி அவரோட ரெஸ்டோர் பண்ணி ஒரிஜினல் பென்ஷனுக்கு கொண்டு வாங்க, அரியர்ஸை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் திடீர்னு இன்றைக்கி காலையில் அவர் அந்த ஆர்டர் வராமல் இருக்காக்கும், ரெஸ்டோர் பண்ண பென்ஷனுக்கு வந்து ஒரிஜினல் பென்ஷன் ரெஸ்டோர் பண்ணாமல் இருக்காக்கும், அதனால் நீங்கள் பிபிஓவில் அனுப்புங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு எதேச்சியாக சொன்னதும் இன்றைக்கி அவர் வந்து பென்ஷன் வந்ததை கடைசியாக வந்த பென்ஷன், தட் மீன்ஸ் ஜூன் மாதத்துக்கு வந்த பென்ஷனை பார்த்துருக்கிறார். பார்த்த உடனே சார் எனக்கு வந்து நான் பென்ஷன் வந்ததில் பார்த்தேன், எனக்கு வந்து ரெஸ்டோர் ஆகிருக்குங்க சார் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார். ஆக எதுக்காக சொல்கிறோம்னா, அடிக்கடி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியோ இல்லை நம்ம எந்த சப் ட்ரெஷரியோ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எக்ஸாக்டாக நமக்காக செயல்படுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ட்ரெஷரி பீப்புள். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறணும். நம்ம வாட்டுக்கு சரி அது வாட்டுக்கு இருந்து போட்டோம்னு நினச்சாங்கன்னா யாருக்கு என்ன ஏஜில் என்ன வருங்கிறது சொல்ல முடியலைங்க இந்த காலத்தில். அதனால் இந்த பிபிஓ வெரிஃபை பண்ணி ஸ்பௌஸு நேம் சரியாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன இருக்கா, ஏஜ் போட்டிருக்கா, டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லா மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் உள்ள ஓய்வு பெற்ற அலுவலர்கள் அனைவரும் சரிபார்க்கும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறார் மதுரை மாவட்ட தலைவர். ஸோ ஆல்சோ அந்த மாதிரி வேறு யாரும் கம்யூட்டேஷன் ரெஸ்டோரேஷன் பண்ணாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த பென்ஷன் ஆர்டர் பிபிஓ எப்போ அவங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் முடிஞ்சிச்சு என்ற விவரங்களுடன் மாவட்ட தலைவரையோ இல்லை மதுரை மாநகர கிளை தலைவரையோ அணுகினால் அவர்கள் வந்து உரிய அறிவுரைகள் சொல்லி உடனடியாக நீங்கள் வந்து எந்த ட்ரெஷரியில் நீங்கள் பேமெண்ட் வாங்குறீங்களோ அந்த ட்ரெஷரியில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க என்பதை சொல்லி அமைகிறார் மதுரை மாவட்ட தலைவர். இது ஒரு சிறப்பான செய்தி. என்னோட நேம் கரெக்ஷன் பண்ணி ஏஜிஐலேருந்து ஆர்டர் வந்துருச்சுங்கிறது ஒரு சிறப்பான செய்தி. ஸோ ஆல்சோ ரொம்ப நாளாக டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி கேட்டுகிட்டே இருந்தேன் சார், இப்போ தான் சார் எனக்கு இந்த ரெஸ்டோர் பண்ணி இந்த அமௌண்ட்டை ஒரிஜினல் பென்ஷனுக்கு ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்கிறதும் ஒரு அருமையான செய்தி என்பதை சொல்லி தனது காணொலியை நிறைவு செய்கிறார் மதுரை மாவட்ட தலைவர். எல்லோரும் இது போன்ற வேறு யாருக்கும் நடக்க வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னாலும் அவங்க நேரடியாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு செயல்படும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள், பல நன்றி.